வேலூரிலிருந்து குமரவேல் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் குமரவேல். வேலூர்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? வேலூர் பகுதி மக்கள் என்னென்ன முறையில கிறிஸ்துமஸ் கொண்டாட தயாரா இருக்காங்க? கூடுதல் விவரம். குமரவேல் வணக்கம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பல்வேறு இடங்கள்லையும் களைகட்டி இருக்கு. வேலூர்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? கூடுதல் விவரம் குமரவேல். விக்னேஷ் வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நாம நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி வேலூர் மாநகரில் இருக்கக்கூடிய விண்ணேற்பு அன்னை பேராலயம். இந்த பேராலயமானது ரோமன் கேத்தோலிக்கம் திருச்சபையின் கீழ் வருகிறது. இந்த திருச்சபையின் சுருக்கமாக இந்த திருச்சபையோட வரலாற்றை பார்த்தோம்னா 1951 காலகட்டத்தில் சென்னை மறை மாவட்டத்திலிருந்து தனியாக பிரித்து வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கி இந்த மறை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திருச்சபையில் பார்த்தோம்னால் இன்று மொத்தம் 4 பகுதிகள் இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த 4 பகுதிகளில் முதல் பகுதி பாவ மன்னிப்பு கேட்கும் பகுதி, 2வது பகுதி இறைவாக்கு செவி கொடுத்தல், 3வது பகுதி காணிக்கை, 4வது பகுதி உடல் இயேசுவோடைய உடலை அப்பமாகவும் ரசத்தை ரத்தமாகவும் பருகுகின்ற அந்த 4ஆம் பகுதி நிறைவடைந்து பிறகு 5ஆம் பகுதியாகத்தான் அனைவரும் எதிர்பார்த்து எதற்காக இந்த கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாடப்படுகிறதோ அதற்கான பாலன் இயேசு பிறக்கிறார். அவரை பாடல் பாடி இசைத்து அங்கே குடில் அமைக்கப்பட்டுள்ள அந்த குடில்களில் பாலன் இயேசுவை அமர வைக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இந்த சமயத்தில் நம்மோடு பேசுவதற்காக இந்த ஆண்டு ஒரு பாலன் இயேசுவாக அங்கு சபையில் காட்சியளித்த குழந்தையும் அவருடைய பெற்றோரும் நம்ம இருக்கலாம். அவர்கள் கேட்கலாம். அம்மா வணக்கம், உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு எப்படி போச்சு? உங்க குழந்தையை இன்னைக்கு பாலன் இயேசுவா பார்க்க முடிஞ்சு, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். வணக்கம். எங்க கிறிஸ்துமஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக போயிருக்கு. ஏன்னா இந்த வருஷம் தான் முதல் முறையாக எடுத்திருக்காங்க குழந்தை இயேசு பாலகனா. அதில் எங்க பையன் வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்க்கு வந்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி கொண்டாடி இருப்பீங்க. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் எந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு? இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி நினைவா நிற்கும்? உண்மையிலே ரொம்ப அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் இந்த மாதிரி குழந்தை பாலகன் எடுத்தது. அதுவும் எங்க பிள்ளை வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சார், உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துமஸும் சரி, உங்கள் குழந்தை கிறிஸ்துவ இயேசுவா பார்த்ததும் சரி, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களோட ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்குது? கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நல்லா போகுது. எந்த வருஷமும் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணல ஃபாதரு. இந்த வருடம் நல்லபடியாக பண்ணுறாரு. இந்த எல்லாருமே கேர் எடுத்து நல்லபடியாக இது பண்ணுறாரு ஃபாதர். எங்களுக்கு இந்த ஃபாதர் கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி. இந்த வருடம் எங்கள் குழந்தைய பாலன் இயேசுகனை இது எடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு. அதே மாதிரி இந்த வருடத்தில் அடுத்த வருடம் வரும்பொழுது மக்கள் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன தப்பு எல்லாமே செஞ்சிருப்பாங்க. வர வருஷத்தில் நல்லபடியாக ஜெபம் பண்ணி கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழணும் அப்படின்ட்டு என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய இது நம்பிக்கை, ஒரு வேண்டுதல். என் பிள்ளைய அந்த மாதிரி வளர்க்கணும், எல்லார் முன்னாடியும் நல்லபடியாக வளர்க்கணும், அந்த மாதிரி ஒரு கடவுள் பிள்ளையாக தத்தெடுத்து கொடுத்துருக்காரு ஃபாதர். அதனால அவருக்கு அதுக்காக நான் பண்ணணும். கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக்கு வெட்டி பிரியாணி செஞ்சு ஃபேமிலியாக சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுப்போம். அவ்வளோதான். இந்த வருடம் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். மீண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். விக்னேஷ், இவர்கள் குறிப்பிட்டது போல இந்த தேவாலயத்தில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடி வருது. இந்த தேவாலயத்தோட சிறப்பை பார்த்தோம். இது ரோமன் கேத்தலிக், அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்களாக இருந்த 12 பேரில் 11 பேரால் துவங்கப்பட்ட உலகின் முதல் திருச்சபை இந்த திருச்சபை. அந்த வகையில் ரொம்பவுமே பாரம்பரியமிக்க முறையில் இந்த கிறிஸ்துமஸ் விழா இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சபையோடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னா, நாம காட்சிகளில் பார்த்திருப்போம், இங்க கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி குடில்கள் அமைச்சிருப்பாங்க. அதே சமயம் சற்று நேரத்திற்கு முன்பு கூட பாடல்கள் இசைக்க பாலன் இயேசு கிறிஸ்து இங்க பிறந்திருப்பு காட்சி அளித்திருப்பாரு. அந்த சிலைகள் எல்லாமே இந்த பெத்லகேம், இயேசு பிறப்பினோட இடமான பெத்லகேம் இருக்குது. அது ரோம் பேரரசுக்கு உட்பட்ட ஒரு பகுதி. தற்போதைய இத்தாலி அப்படின்ற இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட மிக பிரத்யேகமான சிலைகள் தான் அந்த சிலைகள். ரொம்ப உயிரோட்டமான சிலைகள். ஒவ்வொரு சிலையுமே நம்ம பார்ப்பது
பார்ப்பதற்கு அந்த ரோம் பேரரசோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப சிறப்பான ஒரு சிலைகளை தான் இங்க பார்க்க முடியும். அந்த வகையில இந்த சபை 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான திருச்சபைகளில் ஒன்று. அதே சமயம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவும் அவருடைய சிலையுமே கூட அவர் பிறந்த அந்த நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட சிலைகள். அதே சமயம் இங்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் சரி, சிறப்பு திருப்பலிகளும் சரி மிக சிறப்பாக பாரம்பரிய முறையில் நடைபெற்று வருகிறது. நாம் காட்சியில் பார்க்கலாம். இந்த விண்ணேற்பு மாதா தேவாலயத்தில் சுமார் 3000 பேர் அமர்வதற்கான இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. அனைத்து இருக்கைகளிலுமே குடும்பங்களோடு, குழந்தைகளோடு, இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் ரொம்ப நடைபெற்று வருகிற இந்த சிறப்பு திருப்பலியில் ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்து சிறப்பு திருப்பலியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஆண்டு நாம் என்னவாக வேண்டும், நாம் என்ன குறிக்கோளோடு இந்த ஆண்டை துவங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையும் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. விக்னேஷ், நாம் காட்சியில் பார்க்கலாம். சற்று நேரத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பாடல் இசைக்க அவர் பிறந்த ஒரு காட்சியை நாம் சொல்லியிருந்தோம். அதற்கான குழந்தை இங்க காட்டிய நாங்கள் அந்த குழந்தையை பார்த்திருந்தோம். தற்போது நம்ம காட்சியில் பார்க்கிறதாம் ரோமன் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மிகவும் உயிரோட்டமுள்ள நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட பிரத்யேகமான சிலையை தான் நாம் காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த குழந்தை இயேசுவின் சிலையை தான் சற்று நேரத்திற்கு முன்பாக பேராயர் அவர்கள் பாடல் இசைக்கு இங்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் பொதுவாக வேலூர்னாவே வெயில் இருக்கும். ஆனால் அந்த குளிர்காலத்தில் வழக்கத்துக்கு அதிகமாக பனிப்பொழிவும் இருக்குது, குளிரும் இருக்குது. அதையும் பொருட்படுத்தாம ரொம்ப உற்சாகத்தோடும் பக்தியோடும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. நிச்சயமாக குமரவேல், வேலூருக்கும் அந்த ஆலயத்துக்கும் ரோமானியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தொடர்பை சொன்னீங்க. இந்த நிலையில டிசம்பர் 25 அப்படிங்கிற இந்த கிறிஸ்துமஸ் நாள் அப்படிங்கிறது ரோமானியர்களால் முடிவு செய்யப்பட்ட ஒரு நாள் அப்படிங்கிறதும் இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். குளிர்காலத்தின் முடிவை கொண்டாடக்கூடிய இந்த பகுதியை கிறிஸ்து பிறப்பா ரோமானியர்களோட திருச்சபை அறிவிச்சு அதுதான் கிறிஸ்துமஸ் தினமா கொண்டாடப்படுது அப்படிங்கிறதும் முக்கியமான செய்தி. உங்களோட கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் பல்வேறு நகரங்களின் நேரலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நெல்லையிலிருந்து மருது நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மருது, நெல்லையில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பாளையங்கோட்டை பகுதியில் தான் அதிக அளவு கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் இருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடத்தை முன்னிட்டு இந்த தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி இருக்கக்கூடிய இந்த அனைத்து தேவாலயங்களிலும் மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேவாலயங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சாலைகளிலும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேவாலயங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் அந்த திருப்பலியில் பங்கேற்று இரவு முழுவதும் நடக்கூடிய அந்த திருப்பலியில் பங்கேற்பதற்காக ஏராளமான பொதுமக்களுக்கு வந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய சவேரியா, அதாவது பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 100 ஆண்டு பழமையான சவேரியா தேவாலயம் இருக்கிறோம். இந்த தேவாலயத்திற்கு சரியாக 10 மணியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இங்கே திருப்பலியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்களே பார்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அந்த கிறிஸ்துவ சார்ந்த திருப்பலிகள் நடைபெறுகிறது. ஏராளமான கிறிஸ்துவ பாடல்கள் தொடர்ந்து பாடப்பட்டு தற்போது அந்த திருப்பலி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கிறிஸ்துவ பண்டிகையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் இந்த கிறிஸ்துவத்தை பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் கூட இருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்கலாம், இது எவ்வாறு கிறிஸ்துமஸ் பண்டிகையில கொண்டாடுறாங்க கேட்கலாம். வணக்கம்மா, கிறிஸ்துமஸ் பண்டிகை பிறந்திருக்கு, இது எப்படிதான் கொண்டாடுவீங்க, அதை பத்தி உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்துமஸ் வந்து கடவுளோட பிறப்பு பத்தி ஒரு இது வருஷம் வந்து கொண்டாடுறது தான். அது எப்போது என்னைக்கு இருந்தாலும் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட அந்த கிறிஸ்துமஸ் குடில் வைக்கிறது, கிறிஸ்துமஸ் மரம், ஸ்டார் போடுறது, பல்பு வச்சு இது பண்றது, கேக் கட் பண்றது, எல்லாருக்கும் ஷேர் பண்றது, ஒரு சம்மதத்துவம் உள்ள செலிப்ரேட் தான் இது. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம வந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு நல்ல உறவை வந்து வளர்க்கறதுக்கான ஒரு விழாவா தான் நான் வந்து கிறிஸ்துமஸ் விழாவா வந்து பாக்குறேன். நல்லா நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு குட் மெசேஜ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்டமா இருக்கிறதுனால வெளியில அந்த குளிரோட நான் வந்து கிறிஸ்துமஸ் விழா வந்து அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு அனுபவமா எடுத்துட்டு இருக்கேன்.
பார்த்திருக்கலாம், அந்த கடுமையான குளிர் இந்த பகுதியில் நிலை வருகிறது. இருப்பினும் தேவாலயங்கள் முழுமையாக நிரம்பியதன் காரணமாக தேவாலயங்களின் வெளிப்பகுதியில் இருக்கல் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் மட்டும் செய்யப்பட்டிருந்தது. அந்த பகுதியிலும் ஏராளமான பொதுமக்கள் அமர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ பண்டிகை என்பது அனைத்து விதமான சமூக மக்களையும் ஒன்றிணைக்கும் விதமாக இந்த கொண்டாடப்படுவதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல தேவாலயங்களில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சிறப்பு திருப்பலிகள் என்பது இன்று நடைபெற்று வருகிறது. முக்கியமாக மருது நெல்லை ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி, பல்வேறு மொழிகளும் கலாச்சாரங்களுக்கும் உட்பட்ட ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பதிவு செஞ்சவைக்காக நன்றி மருது.